செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, என் முதன்மையான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு அண்ணன் ராஜீவ் அண்ணன் உட்காந்து கீழே காலுக்கு கீழே உட்காந்து வாழ்க்கைக்கு என்னென்ன அறிவுரைகளோ எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல்ல உட்காரலாம். அதை பின்பற்றி கடைபிடித்து எனக்கும் 2 குழந்தைகளை ஈர்த்தெடுத்து விட்டேன். அதுக்கு மூல காரணம் எனக்கு உண்மையாக வரலாம். என்னை ரொம்ப மட்டம் தட்டி பேசுவேன். ஏன்டா இப்படி இருக்க, இப்படி நான்லாம் இப்படி இருந்தேங்க, என்ன என்னுடைய வயசு காலத்துல நான் இப்படி இருந்தேன், நீனு அந்த மாதிரி. எங்கள் அப்பா ஒரு உதாரணத்தை சொல்லிடுவாரு அடிக்கடி, உங்கள் அப்பா எப்படி இருந்தான், நீ இதுக்கு இப்படி இருக்கிய, சிங்க குட்டியாதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை மட்டம் தட்டியே பேசி பேசி இப்போ அது உண்மைதான். அதுக்கப்புறம் இருந்தேன். நான் இன்னமும் அதை பற்றி பார்க்கக்கூடாது. நம்ம அலுவலகத்தில் உனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி அதுக்கு மிஷினில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்ய அப்படின்னு எனக்கு உடல்ல ஊக்கம் கொடுத்தவர். அதன் பிறகு இன்னைக்கு ஆப்செட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்லும்போது ஒவ்வொரு பாலிமர் மாஸ்டர் என்கிட்ட வரும்போது அதோட வடிவமைப்பு அது கரெக்டாக இருக்கும். மற்றவங்க எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு கூட எடுத்து கொடுப்பாரு. அப்படியே சில தவறுகள் இருந்தாலும் நான் அதை கரெக்ட் பண்ணிடுவேன். சரி பண்ணி நானே முன்னாடியே செஞ்சுருவேன். எனக்கு இவர் பணி ஓய்வு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் நம்மளை விட்டு போகும்போது எனக்கு கஷ்டத்தோடு இருக்கேன். இருந்தாலும் வாழ்ந்த வேலையில்லை. வணங்குகிறேன். திருச்சியிலிருந்து வந்திருக்கோம். அருமையான தெய்வநாதர்கள் வந்திருக்கோம். அதுக்கு மரியாதைக்குரிய துணைப்படை மேலாளர் அவர்களே, முன்னாள் இந்நாள் உதவிப்படை மேலாளர் அவர்களே, என்னோடு இணையாக நின்று எனக்கு தோளோடு சொல் என்று எனக்கு எல்லா வகையிலும் என்னுடைய செக்ஷனில் நான் எதுவுமே செய்ய வேண்டியல, எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளை உருவாக்கினேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து இப்போ தெரிஞ்சுருக்காரு. அவர் மீண்டும் இங்கே ஒரு பணியை தொடரணும்னு நான் கேட்டுக்கிட்டு, அதுக்கான சந்தர்ப்பத்தை இருக்கிற அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு அவருக்கு என்னுடைய உதவி பணி மேலாளர் அவர்களே, இங்கு என்னுடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளே, அண்ணாருடைய உறவினர்களே, அவருடைய இல்லத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் ராஜேவல் அவர்கள் நான் இந்த அலுவலகத்தில் வேலையில் சேர்ந்ததிலிருந்து என்னுடன் மிக நெருக்கமாக பழகியவர்கள். அவர் எனக்கு ஒரு முன்னோடியாக தான் இருந்து கொண்டிருந்தார். எல்லா விஷயங்களிலும் எங்களை உருவாக்கியதே அவர்தான் என்று சொல்லலாம். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அத்தனையுமே எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றது. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் தெரிந்து கொண்ட அலுவலக பணிகள் ஏராளம். அன்னார் அவர்கள் இல்லத்தாரோடு நீடூடி வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்பளித்த தொழிற்சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தயாரன் அவர்கள் பாபு சுப்பையா அவர்களுக்கு முன்னாடி ஊர்ல மாடு கொஞ்சம் மைக் கொடுங்க. சார் அவர்கள் வாழ்த்துறை 1900
70 இந்த இயக்கத்திலே அஜுகோபாலாக பணிக்கு சேர்ந்தார்கள். நான் அப்பொழுது தமிழர்களான பயிற்சியாளராக இங்கு பயிற்சி பெற்ற பொழுது எனக்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்தினார்கள். அதன் பிறகு 1973 நான் அஜுகோபாலாக பணியில் சேர்ந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் என்னோடு இணைந்து நாங்கள் பணியை வாங்கி நாங்கள் இருவரும் செய்து எனக்கு பகிர்ந்து எனக்கு எல்லா விதமான செய்மான தமிழ்களையும் தயார் செய்து எனக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மிக நேர்மையான ஒரு மனிதர். அவருக்கு கண்ணன் அருளால் நீர்வழி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த பொன்னாடை அவருக்கு கொண்டு நண்பர் ராசவேல் அவர்களும் 12 வருடங்கள் பணியாற்றுள்ளேன். இங்கு நான் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் நானே விருப்ப ஓய்வு பெற்று சென்னை சென்றேன். அப்பொழுது நிறைய சிக்கல்களை அனுபவிக்கும் போது எனக்கு ரொம்ப உதவி செய்தார். அதை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் பல்லாண்டு வாழ்க, நோய் நொடியின்றி வாழ, நல்லாண்டத்தின் தோன் மணிவண்ணன் பால் போற்றி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கவிஞர் அவர்களுக்கு பாபு அவர்கள் பயந்து ஒதுக்குவான் எப்பயுமே பணியாற்ற உள்ள வயசுல இந்த ஆரோக்கியமா எல்லாம் தனியார் சார் அவர் காலத்தை கொண்டு வைத்து வாழ வாழ்க்கைகளை இன்னும் 2 மணி நேரம் தொழிற்சங்கத்தின் பொருளாளர் திருவண்ணாமலை தம்பி சிறுவரங்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அவர் என்னைக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உதவிப்பணி மேலாளர்களே, உதவிப்பணி மேலாளர்களே, தொழிற்சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, துணைச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, ஆலோசகர் அவர்களே, தணிக்கையாளர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அனைத்தும் அவர்களே, ராஜபவன் நீயா இருக்குன்னு என்றைக்குமே நானாகவே இருப்பேன். நோய் நொடி இல்லாமவே சேர்ந்து இருப்போம். நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். அவருடைய துணைவியார் அக்கா அவர்களுக்கு தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் கண்ணம்மா அவர்களை சார்பை வைத்து கௌரவித்தார். எல்ஐசி முகவரியின் தலைமையில் இருக்கும் ஜானி பாஷா அவர்கள் வாழ்த்து வழங்கினார். கடல் முழக்கம் காட்டாறு எனது அன்புக்குரிய அடுக்குமொழி கவிஞர் தமிழுக்கு தொண்டு செய்யும் மாற்றத்தையோ நீடூழி வாழ வேண்டும் என்று கவிஞர் கா. ராஜவேலு அவர்களின் பணி நிறைவு
பாராட்டு விழாவில் இங்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அச்சக துணை பணி கிளை மேலாளர் அவர்களே மற்றும் அவருக்கு இணையாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அலுவல் அதிகாரிகளே, முன்னாள் ஓய்வு பெற்ற அச்சக தொழிலாளர்களே, அதிகாரிகளே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, நூற்றுக்கணக்கான பாலிசார்களே, இங்கு இந்த கூட்டத்தில் அவரை வாழ்த்தவும் ஆசி வழங்கவும் பெரும் திரளாக வந்திருக்கும் உற்றார் உறவினர்களே, இவர் இத்தகைய வாழ்வுக்கு எட்டி மிகச்சிறந்த மாமனிதராக போற்றக்கூடிய அளவுக்கு தூண்டுகோலாய் நெம்புகோலாய் இருந்து அவரை வழிநடத்தி சென்ற அவர் திருமதி ராஜவேலு அவர்களே மற்றும் இங்க தொழிற்சங்க பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றி கலந்த பணிவு கலந்த பாசம் கலந்த பண்பு கலந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபாதையிலே கவிஞர் என்னை சந்தித்தார். உங்களை சந்திக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நான் அன்றைய நேரத்திலே உடல் நலமின்றி நின்று கொண்டிருந்தேன். இப்போதும் அந்த சூழலில் தான் இருக்கிறேன். இருப்பினும் என்னவென்று கேட்ட பொழுது வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார். இல்லை, செய்தி என்னவென்று சொல்லுங்கள், இங்கே பரிமாறிக் கொள்வோம் என்று நான் கேட்டேன். இல்லை, வர வேண்டும் என்று அடம் பிடித்தார். கவிஞர்கள் என்றுமே அடம் பிடிக்கக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவரை அன்பால் பேசி, கவிஞரே, நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் இங்கேயே கொடுக்கலாம், நட்புக்கு இது தடை அல்ல, இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான உறவு அப்படி என்று சொன்னபோது பத்திரிகையை கொடுத்தார். எனக்கு ஒரு ஐயப்பாடு, இந்த உடல்நிலை சரியில்லாத போது நான் சென்று அவரை எப்படி வாழ்த்துவது? ஆசிகள் கூறலாம், எனக்கு இரும்பலோ அல்லது ஜுரமோ வராமல் இருந்தால் பேச முடியும். அப்படி இரும்பல் இடையில் வந்து விட்டால் வாழ்க்கை நிறுத்திவிட்டு ஆசையை ஒரு வார்த்தையிலே கூறிவிட்டு விடைபெறலாம் என்று வந்தேன். ஆனால் ராஜவேலு இல்லையா, அவர் கையிலே வேல் இருக்கிறது, அது முருகவேல், அது என்னை காப்பாற்றி இப்ப இரும்பலை தோற்றி விட்டார். என்பதும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஒன்றே குலம் ஒருவனே என்று தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாம் இந்த நாட்டு மக்கள். பி இந்தியன் பை இந்தியன் என்று தான் சொல்லக்கூடிய நாடு உலகத்திலே இருக்கிறது என்றால் அது இந்தியாவில் தான். இந்த உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் நான் பின்னால் சொல்ல போகிறேன் சில செய்திகளை. 58 ஆண்டுகள் பணியை முடித்து விட்டால், ஓய்வு பெற்று விட்டார், வயதாகிவிட்டது என்று எல்லோரும் சொன்னார்கள். அவர் ஓய்வு பெறவில்லை, ஓய்வு பெறுவதாக சொல்லவில்லை. சட்டம் 58 அவருக்கு ஓய்வு தருகிறது. 58 வயது ஒரு வயது அல்ல. 58 திருப்பி போடு 85 ஆண்டு தான் அவர் வயதார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர 58 வயது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் 70 வயது என்று இளைஞராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிளம்பலாம் நினைப்பதில்லை. நிறைய ஓடிவிட்டது, உடல் தளர்ந்து விட்டது. ஆனாலும் நான் பேசும் பொழுது என்னை நான் நினைத்து பார்க்கும் போது நான் என்னை இளைஞராக நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.